சொல்லுடா. வெண்ணிலா சித்தி எப்பப்பா வருவாங்க? சீக்கிரம் வந்துடுவாங்கடா. அப்பா, வெண்ணிலா சித்தி எனக்கு டெய்லி கதை சொல்லுவாங்க. அப்போ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு கெடுதல் பண்றவங்க கிட்ட கூட நல்லதுதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்கப்பா. தெரியும்டா, வெண்ணிலா தப்பே பண்ண மாட்டா. ரொம்ப நல்லவன். அப்புறம் ஏன்பா போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போனாங்க? அது ஒண்ணும் இல்ல குட்டிமா, வெண்ணிலா சித்தி நல்லவங்கன்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அது சாமி சில நேரங்கள்ல நல்லவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கும், நிறைய சோதனை கொடுக்கும். அது ஏன் தெரியுமா? அப்பதான் மத்தவங்க எல்லாரும் அவளை பத்தி தப்பா பேசும்போது அப்படி இல்ல, அவன் ரொம்ப நல்லவன்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்ல. அதுக்குதான் நீ வேணா பாரு, வெண்ணிலா ரொம்ப நல்லவன்னு சாமி எல்லாத்துக்கும் காட்டும். ஆமாப்பா, சாமி சித்திய காப்பாத்தோம். சித்திக்கு சாமி ஃப்ரெண்டு மாதிரிப்பா. சாமி கூட பேசுவாங்க, சண்டெல்லாம் போடுவாங்க. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலப்பா. வெண்ணிலா சித்தி வேணும்பா. நீ இதை பத்தி கவலைப்படக்கூடாது, சரியா? வெண்ணிலா சித்தி நான் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவேன். அப்பா நான் இருக்கேன் இல்லடா, அப்பா நான் பாத்துக்கிறேன். தூங்கிக்கோ. கேட்டீங்களா மருது? சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவாராம். அவன் மொத்தமா உள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம கேஸ் இன்னும் டைப் பண்ணணும். வெண்ணிலா நல்ல பொண்ணுன்னு ஊருக்கு காமிக்க போறாராம். வெண்ணிலா பயங்கரமான கொலைகாரின்னு நம்ம சைட்ல இருந்து நிரூபிக்கணும் மருது. அது ரொம்ப சுலபம். நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்ப அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதபடி பண்ணணும். கோர்ட்ல இருந்து அவ நேரா ஜெயிலுக்கு தான் போகணும். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வணக்கம் யுவர் ஆனர். போலீஸ் தரப்பில் கணேஷ் என்பவரை வழக்கின் முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள் யுவர் ஆனர். அவரை விசாரிக்க தங்கள் அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். கணேஷ், கணேஷ், கணேஷ். வணக்கம் ஐயா. உங்க பேரு கணேஷ் தானே? ஆமா சார். இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவங்கள பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். இந்த பொண்ண எப்போ எங்க வச்சு பாத்தீங்கன்னு அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னைக்கு ஞாபகம் இல்ல சார். ஆனா அந்த பொண்ணு கடைக்கு வந்தது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு சார். கடைக்கு எதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். செடிகள்ல பூச்சி வராம இருக்கிறதுக்காக தெளிக்கிற பூச்சிக்கொல்லி மாத்திரைய டப்பாவோட வாங்கிட்டு போச்சுங்க. அன்னைக்கு இந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசி வீட்டு பக்கம் வந்தா வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூட கூப்பிடுச்சு சார். அதனால இந்த பொண்ணு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். அநியாயமா
சொல்லாத. நான் எப்ப உன் கடைக்கு வந்தேன்? இது கோர்ட்டுமா, இப்படி நீயா சத்தம் போட்டு எதுவும் பேசக்கூடாது. உன்னை பேச சொல்லும் போதுதான் பேசணும், அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். சரி சொல்லுங்க, இந்த வெண்ணிலா வேற என்ன உங்ககிட்ட பேசினாங்க? வேற எதுவும் பேசல சார். மாத்திரை வாங்கணும்னு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க யாரு என்னெல்லாம் தெரியாது சார். நல்லா பேசிட்டு அப்புறமா மாத்திரை வாங்கினதுனாலதான் எனக்கு இந்த பொண்ணு நல்லா ஞாபகம் இருக்கு சார். இங்க பாருமா, அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க மாத்திரை வாங்க அவர் கடைக்கு போனது உண்மையா? சத்தியமா சொல்றேன், நான் கடவுள் சாட்சியா சொல்றேன். நான் இந்த பையனை பார்த்ததே இல்லைங்க. யாருன்னே தெரியாது எனக்கு. அந்த கடை எங்க இருக்குன்னே தெரியாது எனக்கு. நான் போனது கூட இல்ல. எப்பவும் வீட்டுல இருக்கிற தோட்ட வேலைக்காரங்க தான் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு மட்டும்தான் எப்பயாவது கடைக்கு போவேன். இந்த கடைக்கெல்லாம் நான் போனதே இல்ல சார். யுவர் ஆனர், இந்த பொண்ணு நிச்சயமா பொய் சொல்லுது. எங்கேயோ ஒரு கடையில வேலை செய்யற இந்த பையனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ண மாட்டி விடுறதுக்கு எந்த உள்நோக்கமும் இருக்க கண்டிப்பா வாய்ப்பில்லை. ஆனா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இந்த கொலை முயற்சியில கண்டிப்பா ஒரு உள்நோக்கம் இருக்குது. எதை வச்சு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க? இந்த பொண்ணால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்க ராணிக்கு ஏற்கனவே கைகால் பாதிக்கப்பட்டு பேசவும் வராது. அவங்களுக்கு இந்த பொண்ணு சாப்பாடு கொடுக்கறப்ப ஏதோ தவறுதலா முகத்துல துப்பிட்டாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு அவங்க மேல கோபம். நேத்து காலையில கூட அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை மேல பாதிக்கப்பட்ட அம்மாவோட கால் தவறுதலா பட்டிருக்கு. அதுக்கு இந்த பொண்ணு அவங்களை திட்டி இருக்கு, கோவப்பட்டிருக்கு. உங்களை என்ன செய்றன்னு பாருங்கன்னு பேசியிருக்கு. இப்படி அபாண்டமா சொல்லாதீங்க. அவங்க என் அத்தைய போய் நான் எதுக்காக கொல்ல முயற்சி பண்ணணும்? நான் எதுவுமே பண்ணல, சத்தியமா எதுவும் பண்ணல. ஏற்கனவே சொன்னதாமா, அனுமதி இல்லாம குறுக்க பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. யுவரானர், இந்த பொண்ணு ஒரு அப்பாவி. என்ன நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. எதிர்த்தரப்பு வாதத்தை பாக்குறப்போ அதுல நிறைய ஜோடிக்கப்பட்ட சாட்சியங்கள் இருக்கும் போல தெரியுது. நீங்க உங்க தரப்பு வாதத்தை மட்டும் வைங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வெண்ணிலா ஒரு அப்பாவியான பொண்ணு. என்னைக்குமே யாருக்குமே ஒரு தீங்கு நினைக்க மாட்டாங்க. ஒரு பாவமும் அறியாதவங்க இப்படிப்பட்ட தவறு செய்ய வாய்ப்பே இல்ல. ஆகையால் இவங்களுக்கு ஜாமீன் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். யுவரானர், குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் தயவு செய்து வெண்ணிலாவை ஜாமீனில் வெளியே விட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது வெண்ணிலாவை ஜாமீனில் வெளியே விடுவது வழக்கின் போக்கிற்கு ஆரோக்கியமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆகவே இன்னும் 2 நாட்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட வெண்ணிலாவை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கும்படி நான் உத்தரவிடுகிறேன். This court is adjourned.
என்ன சார் சாட்சி இப்படி சொதப்பிட்டா? என்ன மன்னிச்சிருங்க சார். அந்த கணேசன் என்கிட்ட வெண்ணிலாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்றேன் சார் சொன்னான். இங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் மாத்தி அவன் எதனால அப்படி பண்ணா, ஏன் என்ன நடந்துச்சு ஒண்ணு புரிய மாட்டேங்குது சார். ஆனா வெண்ணிலா பாத்தீங்களா சார், முன்ன பின்ன அவனை பார்த்ததே இல்லைன்னு சொன்னான் சார். அவனை பார்த்தோன்னே அவன் முகமே மாறிடுச்சு சார். என் வெண்ணிலா பத்தி எனக்கு தெரியும் சார். அவன் போய் சொல்ல மாட்டான் சார். யாரோ இவனை தூண்டி விட்டு வெண்ணிலாக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க சார். அது ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் சார். மிஸ்டர் மூர்த்தி, எப்படியாவது அந்த பையனை பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. பாக்குறேன் சார். ஓகே சார், நான் வரேன். சார் வெடியில சார், நான் அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சார். நான் எப்படி அவளை ஜாமீன் எடுத்துருவேன் நம்பிக்கை இருந்தேன் சார். அவளுக்கு ஆதரவு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சார். சரி, போய் பேசிட்டு வாங்க. வெண்ணிலா, முத்து மாமா, நான் உன்னை எப்படி வெளியே கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். முடியலடா. என்ன முத்து மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பரவாயில்ல முத்து மாமா, முடிஞ்சிருந்தா நீ பண்ணிருக்க மாட்டியா? நீ என்கிட்ட வந்து விளக்கம் சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அடிச்சாங்களடா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல முத்து மாமா. கோட்டைக்கு வந்த அந்த கணேஷ் யாருன்னே சத்தியமா எனக்கு தெரியாது முத்து மாமா. அதுவும் இல்லாம ராணி அத்தைய நான் எதுக்காக கொல்ல போறேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து மாமா. வெண்ணிலா, ஒண்ணும் இல்லடா. நீ நீ அழாதடா. இந்த பாரு, நீ அழுதுனா அது எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீ அழாதடா வெண்ணிலா. வெண்ணிலா, நீ அழுதா எனக்கு அழ வருது வெண்ணிலா. சாப்பாடு, பசி, தூக்கம் எதுவுமே இல்லாம நான் உனக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ எப்ப வெளியே வரையோ அப்பதான் எனக்கு நிம்மதி. சரி முத்து மாமா, நீ அழாத முத்து மாமா. எனக்காக நீ வருத்தப்பட வேணாம். ருத்ரா குட்டி எப்படி முத்து மாமா இருக்கா? அவகிட்ட சொல்லி சித்தி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா. அவ வந்து உனக்கு கதை சொல்லி சோறு ஊட்டுவா. அது வரைக்கும் ஒழுங்கா சாப்பிட சொல்லு முத்து மாமா. இல்ல, நான் தான் உனக்கும் சொல்றேன். நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடுறா. சாப்பிடாம கொள்ளாம உடம்பு கெடுத்துக்கு, அது புரியுதா? சாப்பாடுலாம் கிடைக்குதா? தராங்க முத்து மாமா. சார், டைம் ஆயிடுச்சு. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. போமா.
கணேஷ், என்ன சார், யார் நீங்க? என்ன வேணும்? இரு, நான் ஜூனியர் லாயர் தான்ப்பா. ஏன் இப்படி பதற? ஒரே ஒரு நிமிஷம் உன்கிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் வரியா? என்ன சார் பேசணும்? அதெல்லாம் நான் வர முடியாது. இங்க பாருப்பா, ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு போயிடலாம்ப்பா. வா, சொன்னா கேளு, பக்கத்துல தான். வா. வரலன்னு சொன்னா விட வேண்டியதானே சார்? அப்புறம் ஏன் வற்புறுத்துறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் போயிடலான்னு கூப்பிட்டா ஓவரா துள்றியே. என்ன சார் மிரட்டுறீங்க? எதுக்கு மிரட்டுறீங்க? ஏய், நான் எங்கப்பா மிரட்டினேன்? வா பேசலான்னு தானே கூப்பிட்டேன். நீ என்னடான்னா மிரட்டுறன்னு சொல்ற? கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு மிரட்ட பாக்குறீங்களே, அப்போ வெளியே வந்தா என்னெல்லாம் செய்ய பாப்பீங்க? இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம் சார். விடுங்க, நான் போகணும். சார், அங்க பாத்தீங்களா, அவர் மிரட்டிட்டு இருக்காரு. பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்களேன். அதை விட்டுட்டு சும்மா வற்புறுத்துறா என்ன அர்த்தம்? கணேஷ், அது இல்ல. என்ன பிரச்சனை? என்னாச்சு? இப்பதான் இவங்களுக்கு எதிராக கோர்ட்டுக்குள்ள சாட்சி சொல்லிட்டு வரேன் மேடம். அதனால அவங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்லன்னு என்ன மிரட்டிட்டு இருக்காரு. கணேஷ், என்னப்பா இப்படி எல்லாம் போய் சொல்ற? தனியா உன்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதானே. நான் உன்கிட்ட கடுமையா கூட பேசலையே. அப்படி இருக்கும்போது நான் மிரட்டினேன் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறேன். கோர்ட்ல வச்சு மிரட்டுறதுக்கு நான் என்ன ரவுடியா? நானும் ஒரு லாயர் தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சார், என்ன பிரச்சனை? இல்ல சார், இவன் என்கிட்ட சொன்னது ஒண்ணு, உள்ள வந்து பேசுனது ஒண்ணு. தேவையில்லாம அது இதுன்னு போய் சொல்றான் சார். அது ஒரு அப்பாவி பொண்ணு சார், தேவையில்லாம இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டா. அவளுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி அவளை சிக்க வச்சுட்டான் சார். என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு வந்தா நான் அவனை மிரட்டுறேன்னு சொல்றான். எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு சார். ஒரு லாயரா இருந்துகிட்டு நான் எப்படி சார் கோர்ட்ல வச்சு மிரட்டுவேன்? ஹலோ ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஒரு லாயரா இருந்துகிட்டு நீங்க மிரட்ட மாட்டீங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வச்சுதானே பேசணும். இப்படி தனியா கூப்பிட்டு பேசினா சாட்சியை கலைக்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறத தவிர வேற எதையும் நினைக்க முடியாது. அப்படிலாம் நினைக்கிறீங்க. நீங்களே அந்த பையனை தனியா பேசணும்னு கூப்பிடுறீங்க. என்னன்னு கேட்டா மட்டும் நாங்க தகராறு பண்ண வரலன்னு சொல்றீங்க. அப்புறம் வேற எது கூப்பிடுறீங்க? சாட்சியை கூப்பிட்டு நீங்க கலைக்கிற வரைக்கும் நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? இத பாருங்க சார், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல நீங்க யார் சார்? இப்ப தேவையில்லாம இந்த விஷயத்துல ஏன் தலையிடுறீங்க? கோர்ட்டுக்கு வந்த சாட்சிய இப்படி பப்ளிக்கா வச்சு கலைக்க பாக்குறீங்களே, அதுதான் பிரச்சனை. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். தென்னரசு, இத பாருப்பா, இந்த விஷயத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ எதுக்குப்பா தேவையில்லாமதுக்கு நடுவுல வர? இங்க பாரு, சாட்சியை கலைச்சா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். எல்லாம் கேள்விப்பட்டுதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எவ்வளோ தடவை நான் அவமானப்படுத்திருப்பேன். எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்காம இருப்பேனா? வெண்ணிலா விஷயத்துல என்னையும் என் குடும்பத்தையும் நீ எங்களை அவமானப்படுத்துறதை எப்படி மறக்க முடியும்? அவளே ஒரு அனாதை கழுத, அவளுக்காக வீடு தேடி வந்த என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சல்ல. இப்போ குடும்பமே மூளைக்கு ஒன்னா பிச்சிட்டு நிக்குது. என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எப்படா வேடிக்கை பாக்குறதுன்னு நானும் இத்தனை நாளா காத்துக்கிட்டு தான் இருந்தேன். இனிமே காமிக்கிறேன்டா என் வேடிக்கைய. பார்க்க தானே போற. தென்னரசு, நீ என்னப்பா ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? நீயும் என் தம்பி தானே? தம்பியா? நான் உன் தம்பியா? அப்போ நீ அண்ணன். ஆனா அந்த அண்ணன் உனக்கு இல்லையே முத்தரசு. ஒவ்வொரு முறையும் நீ என்ன அவமானப்படுத்தின வெறி எனக்குள்ள அடங்கவே இல்லை முத்தரசு. அந்த வெறி எனக்கு இப்ப ரத்தத்திலேயே கலந்திருக்கு. விடமாட்டேன். எனக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு முத்தரசு. ஏய் கணேஷ், கணேஷ்